ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீரியட் காலேஜில் இருக்க செகண்ட் சேலஞ்சு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த விஇட் எக்ஸ்பெக்டேஷன் சீரீஸில் நான் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் நம்ம வந்து எஸ்எர்ச் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட ZSSRC அலியாஸில் வந்து நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கமாண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்சிபி பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இதோட கமிட், அதுக்கப்புறம் வந்து பில்ட் பண்ணுற ஆர்குமெண்ட், அப்புறம் பேட்ச் ஃபைல், இது மூணையும் வந்து நம்ம லோக்கலில் டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி இந்த பீரியட் எஸ்சிபி கமாண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. இந்த சேலஞ்சு ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ போன சேலஞ்சில் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சிலையும் வந்து நம்ம அந்த கேட் ஃப்ளாகுங்கிற பைனரி எக்ஸிக்யூட் பண்ணி ஃப்ளாக் வந்து எடுக்கணும். போன சேலஞ்சு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பில்ட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் இன்னும் பில்ட் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேலஞ்சுக்குள்ளே டேரெக்டாக வந்து போயிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா di.cc, இன்னொன்று வந்து di.h. ஃபஸ்ட்டு இந்த di.ccயில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கெட் அட்ரஸ் ஆஃப், ஆர்பிட்ரரி ரீட் அண்ட் ஆர்பிட்ரரி ரைட், இது 3 வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே வந்து செட் டைம் அவுட், நம்ம போன சேலஞ்சில் பார்த்த மாதிரி இந்த எல்லா குளோபல் ஃபங்க்ஷனையும் வந்து அவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க. செட் டைம் அவுட் மட்டும் தான் போன சேலஞ்ச் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த 3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஃபங்க்ஷனோட இதை வந்து அவங்க குளோபல் ஃபங்க்ஷனில் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. தென் di.hலையும் அந்த 3 ஃபங்க்ஷனும் போட்டிருக்காங்க. வேறு எதுவும் அவங்க பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. அந்த di.cc இதை வந்து நான் தனியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை. ஃபஸ்ட்டு வந்து இந்த கெட் அட்ரஸ் ஆஃப் இதுலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா V8ஓட எக்ஸ்பெக்டேஷன் பார்ட்டில் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ்ஸ் தான். அது 3மே வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் டு லிப்சி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கேனரி வேல்யூ இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங் வச்சு லீக் பண்ணுவீங்க. தென் வந்து நீங்கள் கேஜெட்ஸ்லாம் ஃபைன் பண்ணுவீங்க. அப்புறம் பின்னஸ் வச்ச ஆர்டிஐயில் போட்டு சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரிமிட்டிவ் மாதிரி. அதே மாதிரி V8 எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ரஸ் ஆஃப், அதுக்கப்புறம் ஆர்பரீட், அப்புறம் ஆர்பரைட், இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எக்ஸ்பர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ். இது 3மே வந்து இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு V8 எக்ஸ்பர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த கெட் அட்ரஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். தென் வந்து ஆர்பிட்ரரி ரீட் வந்து ஒரு அட்ரஸில் இருக்க வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு, ஆர்பிட்ரரி ரைட் வந்து ஒரு அட்ரஸில் வந்து வேல்யூ வந்து ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேலஞ்சிலே வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஓனாக வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கெட் அட்ரஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்குமெண்ட்டை வந்து வாங்குறாங்க. அது வந்து எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணுறாங்க. தென் வந்து நம்ம வாங்கியிருக்க ஆர்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் ஆப்ஜெக்டான்னு செக் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்பராக இருந்தால் அது வந்து எக்ஸீட் ஆயிரும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹீப் ஆப்ஜெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ஹீப் ஆப்ஜெக்டாக வந்து டைப் காஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட அட்ரஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கிட்டு அதோட அட்ரஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வந்து இந்த கெட் அட்ரஸ் ஆஃப். தென் ஆர்பிட்ரரி ரீட் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து வாங்குறாங்க. ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு, இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்பரான்னு செக் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹீப் ஆப்ஜெக்டான்னு செக் பண்ணாங்க கெட் அட்ரஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் வந்து ஒரு நம்பரான்னு செக் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இதுவுமே வந்து ஐசோலேட் ரூட் எடுக்கிறதுக்காண்டி வந்து எடுக்கிறாங்க. இன்டர்னல் ஃபங்க்ஷன் இது 2மே இதோட பேஸ் அட்ரஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட்டில் இருந்த நம்பரை வந்துட்டு ஒரு அன்சைன் 32 பிட் இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அட்ரஸ் ஈக்குவல்னு கொடுத்து பேஸ் அட்ரஸையும் நம்ம கொடுத்துருக்க ஆப்செட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் அட்ரஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ரூட். அதுக்கப்புறம் இதோட நம்ம கொடுத்த ஆப்செட். ஸோ இது 2யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி ஃபுல் அட்ரஸுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க வேல்யூ வந்து இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ரீட் பண்ணுறது. ஆர்பிட்ரரி ரைட்டும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்குறாங்க. ஒன்று வந்து எந்த இடத்துல எழுதணும், இன்னொன்று வந்து என்ன வேல்யூ அப்படிங்கிற 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்குறாங்க. அது 2மே பார்த்தீங்கன்னா arg1 arg2 இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2மே வந்து நம்பரான்னு செக் பண்ணுறாங்க. 2மே நம்பராக இல்லை அப்படின்னா எரர் த்ரோ ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அட்ரஸை வந்து எடுக்கிறாங்க. பேஸ் அட்ரஸை வந்து எடுத்துகிட்டு தென் அதை வந்து 2மே அன்சைன் 32 பிட் இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபுல் அட்ரஸில் வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து எழுதுனாங்க.
போன ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி தான் ஃபுல் அட்ரஸ் வந்து வேரியபிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்மளோட செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு அந்த ஃபுல் அட்ரஸ் அந்த பாயிண்டில் வந்து எழுதுகிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரைட் ப்ரிமிட்டிவ் இந்த ஃபங்க்ஷன் இது மூணுமே வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை மூணை வச்சு எப்படி வந்து நம்ம ஷெல் கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா D8 ஃபோல்டருக்கு வந்து போய்க்கிறேன். இங்கே தான் வந்து நான் D8 வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த கெட் அட்ரஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனோட நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் 1.1. இப்போ இதோட அட்ரஸை வந்து அதை ஃபைன் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு இன்டீஜர் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஹெக்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ கரெக்டாக அப்படின்னா வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டீபக் பிரிண்ட் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து நான் அலோ நேட்டிவ் சின்டாக்ஸ் இந்த ஃப்ளாக் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்எல் ட்ராப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்ரஸை வந்து டீபக் பிரிண்ட் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய இன்ஃபோ இருக்கும். நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் தான். இதில் வந்து 424D8 இந்த மாதிரி இருக்குது. 42D8 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கெட் அட்ரஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அட்ரஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிருக்க வேல்யூ. ஓகே. ஸோ இதில் வந்து ஏன் வந்து ஒரு இது நம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து டேக் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஒன்று வந்து மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ரூட். இது மட்டும் தான் வந்து ஆப்செட். ஸோ இது மட்டும் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆர்பிட்ரரி ரீட் ரைட் இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்பு ரீட். ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கெட் அட்ரஸ் ஆஃப் அரே. இந்த அரேயோட அட்ரஸை வந்து எடுத்துக்கிறேன். அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு வந்து நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இதை நம்ம வந்து ஒரு ஹெக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் இதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன வேல்யூ. இதை நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ஜிடிபியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஜிடிபியில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த வேல்யூ தான் வந்துருக்கு. இதான் வந்து அந்த எலமெண்ட்டோட வேல்யூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்போட வேல்யூ. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எலமெண்ட்ஸு, அப்புறம் லென்த்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரைட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ரைட் ஆகுதா அப்படின்ட்டு. இங்கே ரீடுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ரைட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல வந்து நான் வந்து 0x இதை வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓவர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 3 ஃபங்க்ஷனுமே வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பாய்ட் வந்து ஜென்ரேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேசம் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி அதை பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அது பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இருக்க ப்ரௌசர் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எக்ஸ்பாய்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆப்டிமைசேஷனை பற்றி பார்த்துடலாம். நான் வந்து ஒரு சாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து எழுதுகிறேன். இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டன் 1.1, 1.2, 1.3 இதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம்.
D8 யூஸ் பண்ணி இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி இது வேலையை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஆப்டிமைஸ் ஆன கோடை வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆப்ட் கோடு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிமைஸ் ஆன கோடு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் ஆப்டிமைஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து அது அந்த ஆப்டிமைசேஷன் கோடு வந்து பிரிண்ட் ஆகலை. இதை நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இவ்வளோ தடவை கால் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஆப்டிமைஸ் ஆகிரும். அகைன் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, சாரி போடல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஆப்டிமைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஏன் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஆப்டிமைஸ் ஆனதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷனாக வந்து ஸ்டோர் ஆகும். ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் பேஜில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம ஷெல்லு வந்து எடுத்துடலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இதை இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் இது வந்து மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துக்கும் A = 5 B = 6 எடுத்துக்கும். இது அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் RAX = 5 மூவ் RCX = 6. நெக்ஸ்ட் வந்து இதை ஒருவேளை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா add RAX, RCX இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க ஒவ்வொரு வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டரில் வந்து மூவ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் பேஜில் வந்து போகுது. போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து மூவ் ஆகும். மூவ் R10, 1.1 இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸ் வேல்யூ வந்து மூவ் ஆகும். 1.1க்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஈக்குவலான ஹெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து இங்கே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1.2. ஸோ 3 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து மெமரியில் வந்து மூவ் ஆகும். இது என்ன நமக்கு வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஒரு 2 பைட் தள்ளி இங்கே நம்ம ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் பேஜில் தான் வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த இதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து ஒரு வேலிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுவுமே இன்னுமே நம்ம வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம வந்து வெறும் 8 பைட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஷெல் கோடை வந்து எழுத முடியும். ஸோ இதை வந்து நம்ம பெருசாக வந்து செயின் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 பைட்டுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான ஷெல் கோடை வந்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷெல் கோடை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 2 பைட்டை வந்து நம்ம ஜம்ப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எங்கே நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறப்போ வந்து இன்னும் ஒரு 8 பைட்டோட ஆக்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 8 பைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 பைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான ஷெல் கோடு எல்லாமே வந்து மெமரியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நம்ம சிஸ்காலில் வந்து ட்ரிகர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளானு. ஸோ உங்களுக்கு இன்னும் இது வந்து புரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஷெல் கோடு பேஸ்டு நீங்கள் பைனரி எக்ஸ்பிரஷனில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நான் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து மெமரியில் மூவ் ஆகிற அந்த ஒரு திறனையை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம வந்துட்டு ஷெல் கோடை வந்து கிராஃப்ட் பண்ணுறோம். இதான் பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்னாக இருக்க ப்ரௌசர் டெக்னிக். இப்படி தான் வந்து கடைசியில் வந்து ஷெல் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெப் அசம்பிளி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஷெல் கோடை காப்பி பண்ணுவாங்க. அது இப்போ வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஷெல் கோடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பைட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெல் கோடோட அட்ரஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபங்க்ஷனோட ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் அட்ரஸோட வந்து நம்ம
சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு நம்ம வந்து ஷெல் கோடுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷெல் கோடை வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ எக்ஸெக் விட்னஸ் ஷெல் கோடை தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து பீரியட் டூல்ஸில் வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா AMD 64. அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து ஜம்ப் பண்ணணும். இது ஜம்ப் பண்ணுறப்ப அது சீக்வன்ஷியலாக வந்து இருக்காது. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கம்பைல் ஆன இதை வந்து ஷெல் கோடை வந்து நம்ம ரன் பண்ணலாம். sample.js இதை வந்து நம்ம ரன் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த வேல்யூஸ்க்கு இடையில வந்து எவ்வளோ பைட்ஸ் வந்து கேப் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் GDBயில் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகே, டெஸ்ட் எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்டரில் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இன்ஃபோ வந்து பிரிண்ட் பண்ணி அதோட சோர்ஸ் கோடு எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. -1 பண்ணிக்கிறேன் பாயிண்டர் டேங்கிங்காண்டி. இதில் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் அட்ரஸ் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே வந்து 555 இருக்குது. தென் இங்கே வந்து கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது. இதை வந்து நம்ம +4 பண்ணி பார்க்கலாம். இது கிடைக்குதா அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் இப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 பைட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மெமரி கொஞ்சம் சைடில் இந்த சைடில் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து அட்ரஸ் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாயிண்டர் வந்து இந்த அட்ரஸில் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் பேஜில் இருக்க அட்ரஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். தென் வந்து இதில் வந்து நம்ம ஷெல் கோடை வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இது அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது காலாகிறப்ப இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா 1.1, இது 1.2, இது 1.3. இது இப்படி தான் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மூவ் தான் ஆகும். நம்ம +2 பைட் தள்ளி நம்ம இங்கே ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் பேஜில் வந்து இருக்குது. தென் இது மாதிரி நம்ம செயின் பண்ணி கொண்டு போயிடலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இதோட கேப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். +2. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஜம்ப் ஆகணும். FT +2. ஓகே, ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் ஆகணும். இதை நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த வேலையை வந்து நான் இங்கே எடுத்தேன். இதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது. இது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இடம் கிடச்சிடும் எவ்வளோ தூரம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா 12 பைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஜம்புக்கும் இடையில வந்து ஜம்ப் பண்ணணும். ஒரு ஜம்ப் 12 இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ நம்மளோட பைத்தான் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஜம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜம்ப் 12 இது வந்து பண்ணணும். ஆனால் உங்களுக்கு PWM டூல்ஸில் வந்து ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஃபார் சம் ரீசன். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப் கோடை வந்து நம்ம மேனுவலாக தான் வந்து கொடுத்தாகணும். ஸோ ஜம்போட ஆப் கோடை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பேஜுக்கு போயிட்டு அதோட எக்ஸாக்ட் ஆப் கோடை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே வந்து இது என்ன இருக்குது அப்படின்னு தெரில, அந்த டேபிளோட ஹெட்டிங் வந்து தெரில.
இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டேபிளோட ஹெட்டிங்கில் தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் செலக்டர் ஆல் எல்லா டேபிள் ஹெட்டிங்கையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ஈச் இதில் ஒவ்வொரு இதுக்குமே வந்து th டாட் ஸ்டைல் பொசிஷன் ஈக்குவல் டு ஸ்டிக்கி. இது மேலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்கால் பண்ண மேலே தெரியுது. ஆனால் அதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம எஃப்எஃப் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. இப்போ வந்து நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். ஜம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஜம்ப் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பரண்ட், ஃபஸ்ட் ஆப்பரண்ட். இது இதில் வந்து 16 கொடுத்துருக்காங்க. 16, 32 இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 16 பிட்டுக்கும் 32 பிட்டுக்கும் இது கொஞ்சம் லாங் ஜம்ப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஜம்ப்புக்கு. ஸோ 8 பிட்ஸ்க்கு ஒரு பைட்டை வந்து நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு எஃப்எஃப் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஆப் கோடை வந்து எடுத்துக்கலாம். இதோட ஆப் கோடு பார்த்தீங்கன்னா இபி. ஸோ டிஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஃபஸ்ட் ஆப்பரண்டில் வந்து நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜம்போட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ ஜம்ப் 2 ஓப்பன் வருது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இது ஜம்ப் ஆகணும். ஸோ எக்ஸ் ஆஃப் 12 இது பார்த்தீங்கன்னா 0C. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜம்ப் பண்ண வேண்டிய சைஸு. இதை வந்து நம்ம பைத்தான் கோடில் வந்து நம்ம வந்து போட்டுக்குவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷெல் கோடை வந்து எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம ஜம்பை வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஒவ்வொரு ஷெல் கோட் செட்டுக்கு அப்புறமே. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் டபுள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷெல் கோடை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செயின் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஷெல் கோடு டாட் எல்ஜஸ்ட் 6 அதுக்கப்புறம் வந்து நம்ம 40 வந்து இதில் சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ஷெல் கோடு ஒரு வேளை வந்துட்டு 6 பைட்ஸ்க்கு கம்மியாகவும் வரலாம். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 40 சேர்த்து 6 பைட்டுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இஃப் லென் ஆஃப் ஷெல் கோட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த கேஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகணும். இல்லை அப்படின்னா பிரிண்ட் லாங் எக்ஸிட். ஸோ இது வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு வேளை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷெல் கோடை வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செயினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டு எக்ஸ் ஆஃப் நியூ 64 செயின். ஸோ நமக்கு வந்து செயின் வந்து பிரிண்ட் ஆயிரும். நம்ம சாம்பிளுக்கு வந்து ஒரு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட்டு டபுள். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப் பார்ட்டி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பைத்தான் 3 ஓகே, லைன் 10 நெவர் க்ளோஸ்ட். acquire a buffer of 8 bytes. ஸோ இதோட சைஸ் ப்ராப்ளம் தெரியலையே. ஓகே, ப்ளஸ் ஈக்குவல் டு நான் கொடுக்கல, ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ளஸ் ஈக்குவல் டு ஜம்ப். ஓகே, ப்ளஸ் சரியாக நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து எஃப்ஐ 5Fங்கிறது தான் பாப் பார்ட்டி, ஒரு பைட்டு தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து 40 வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0Cங்கிறது நம்ம ஜம்ப் பண்ணுறது 12 பைட்ஸு. இபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்போட அப் கோட். நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து அலைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஷெல் கோடை வந்து மேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து எக்ஸக்வி ஷெல் கோடு தான் வந்து மேக் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிஐ, ஆர்எஸ்சி, ஆர்டிஎக்ஸ் இது 3 வேலையும் வந்து நம்ம செட் பண்ணணும்.
ஆர்எஸ்ஐயில் வந்து ஆர்குமெண்ட் பாயிண்ட்டும் ஆர்டிஎக்ஸில் என்விரான்மெண்ட் பாயிண்ட்டும் வந்து நம்ம நல்லா வச்சிடலாம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபைல் நேமை மட்டும் நம்ம பின்னஸ் ஹெச்னு வச்சுருவோம். ஸோ வந்து பின்னஸ் ஹெச் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸாக்ட்லி சிஸ்கால் நம்பர் பார்த்தீங்கன்னா 59. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் கோடை வந்து மினிமலாக வந்து எழுதுவோம். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து லென்த் வந்து எப்போவுமே வந்து செக் பண்ணிப்போம். ORX ORDI RSI, 0x0. இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. ஸோ 7 பைட் நான் வாய்ப்பு இல்லை, வெறும் 6 பைட்ஸ் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததில் வந்து நம்ம ஜம்ப் வந்து பண்ண தேவைப்படும். ஸோ நம்ம அதை வந்து மினிமலாக மாற்றணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா XOR RDI, RDI. ஸோ ஆர்டிஐ வந்து எக்ஸ்ஆர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஐ வந்து 0 மாறிடும். இதோட சைஸ் வந்து 3 தான். இப்போ வந்து இதை நம்ம வந்துட்டு ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணிக்கலாம். புஷ் ஆர்டிஐ வந்து ஒரு பைட்டு தான் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு இதை வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்டாக்கில் வந்து போயிடும். 2 0 வந்து ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம ஆர்டிஎக்ஸ்லையும் ஆர்எஸ்ஐயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து 5 பைட்டு தான். இன்னொரு இதை வந்து நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். 3 இதை வந்து நம்ம புஷ் பண்ணிட்டோம். 6 பைட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை 3 வந்து நம்ம பாப் பண்ணி 3 ரேஷில் வந்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாப் ஆர்டிஐ. இது எதுக்கு என்னன்னா அடுத்து வந்து ஸ்டாக்கில் போட்டு நான் வந்து ஸ்டாக்கில் இருக்க ஒரு பாயிண்டர் வந்து இருக்கிறதுக்காண்டி 0 வந்து போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்டிஎக்ஸ் வந்து எடுத்துப்போம். ஆர்டிஎக்ஸ் பாப் RSI, பாப் ஆர்டிஐ. ஸோ இது வந்து 3 பைட்டு தான் வந்து வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து 3லேயுமே வந்து 0 செட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இதை வந்து நம்ம வந்து செயினில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது 3 வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ வந்து ஆர்டிஐயில் வந்து ஒரு பாயிண்டராக வந்து மாற்றணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு வேலையை வந்து ஆர்டிஐக்கு மூவ் பண்ணி பின்னஸ் வச்சு வந்து இது பண்ண முடியும். நம்ம ஃபுல்லாக வந்து பின்னஸ் வச்சுங்கிற வேலையை வந்து மூவ் பண்ண முடியாது. ரொம்ப பெருசாக இருக்கிறனால வந்து 6 இதுக்குள்ளே வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு பாயிண்டரை வந்துட்டு மூவ் பண்ணணும். மூவ் ஆர்டிஐ, RSI. இது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து 0 போட்டோம். அதோட பாயிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐக்கு வந்து மூவ் ஆயிரும். இது மொத்தமாகவே 6 பைட்டு தான் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போட்டுப்போம் செயினில். ஓகே, நெக்ஸ்ட்டு சும்மா எம்டியாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேல்யூஸ் வந்து செட் பண்ணியாச்சு. தேவையான நம்பர் மட்டும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்எக்வியில் வந்து பின்னஸ் ஹெச் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். பின்னஸ் ஹெச் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதோட எக்ஸ் வேல்யூ வந்து மூவ் பண்ணணும். ஸோ 0x 2f பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷோட எக்ஸ் வேல்யூ. இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக வந்து நம்ம ஆர்டிஐயில் மூவ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு பைட்டாக மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பைட் பிடிஆர் ஆர்டிஐ, 0x2f. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 பைட் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஆர்டிஐ +1 இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறப்போ உங்களுக்கு 4 பைட்டாக மாறிடும். ஸோ ஒரே இதில் 2 பண்ண முடியாது. ஸோ ஒரே இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இது பண்ணுற மாதிரி வைக்க முடியும். இந்த கேஸில் இது மாதிரி 3 2 வைக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து ஆர்டிஐயில் வந்து நான் 2f மூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட்டிங் போட்டு ஓவர்டி ஆஃப் ஸ்லாஷ்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே 2f தான். ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மூவ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். RDI +2, இது வந்து பார்த்தீங்கன்னா RDI +1. இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன்.
இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம போட்டுடலாம் வரிசையாக. +1 +2 +3 +4 +5 +6 பார்த்தீங்கன்னா +7. ஓகே, ஸோ 8மே நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து BINSH கொடுத்தாச்சு. கடைசியில் வந்து நம்ம நல் பைட் வந்து கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம WinSketch வந்து மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து RAX வந்து 59 போடணும். 0x59. ஓகே, சப்போஸ் 0x3B 59 வந்து டெசிமலில் 3B POP_RAX SysCall. ஸோ இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சைஸு 6க்குள்ளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 5 பைட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல் கோடை வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்குவோம். அது எதுக்கு நான் சொல்கிறேன். ATOF ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வந்து ஃப்ளோட்டாக மாற்றணும். ஸோ இப்போவே நம்ம இதை மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டோ ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது இங்கே வந்துருச்சா, கம்மா மட்டும் எடுத்து விட்டுருவோம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கிடச்சிருச்சு நம்ம ஷெல் கோடு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்டோ ஃப்ளோட் சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வேணும். அந்த ராப்பர் ஃபங்க்ஷனை வந்து நான் அந்த பிளாக்ஸ்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். நான் test.js இதில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்து D8 test.js ஓகே, console.log கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கமா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்லாம் வந்து கிடச்சிருச்சு. இதை மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். sample.js இங்கே வந்து நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். இது எல்லாமே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது மெமரியில் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் இதோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரீட் பேஜ் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல் கோடு வந்து மூவ் ஆகுது பாருங்கள். இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 148. இங்கே ஒரு 148 மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக +2 இங்கே நம்ம ஜம்ப் பண்ணலாம். டேரெக்டாக வந்து இந்த இடத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெல் கோடு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 6 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே ஜம்ப் ஆகிடும் ஷெல் கோடு. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஜம்ப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா இதுவுமே வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை. ஓகே, இங்கே எஸ் மூவ் ஆகுது, ஃபஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. இங்கே நல் பைட் மூவ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சிஸ்கால் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ஷெல் கோடு வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. நம்ம ஷெல் கோடு வந்து எங்கே இருக்குது, நம்ம ஷெல் கோடுக்கும் அந்த சோர்ஸ் கோட் அட்ரஸ்க்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட், அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிறப்போ இந்த இடத்துக்கு தான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ போகும். இதை வந்து நம்ம ஆர்பிட்ரரி ரீட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது அதோட பாயிண்டர்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷெல் கோடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஷெல் கோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. இது வந்து நம்ம ஷெல் கோடு. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம ஷெல் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீட் ரைட் எக்ஸிபிள் பேஜிலேருந்து 92 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் என்ன வேல்யூ இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஜிடிபி எக்ஸிட் பண்ணியாச்சா? ஓகே, நான் அதை நம்ம ரன் டைமில் செக் பண்ணேன். ஏன்னா அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பாய்ட் வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஷெல் கோடோட அட்ரஸ் வேணும். ஓகே, டெஸ்ட் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து வேணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கெட் அட்ரஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்து வேணும். அந்த கோடுன்னு ஒரு வேலையை பார்த்தோம்னா அந்த அட்ரஸ் வந்து வேணும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஜிடிபியில் ரன் பண்ணிக்கிறேன். எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கோட் அட்ரஸ்ஸு 203.9 இருக்குது. இது வந்து அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்டாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 203.9 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா இதுலேருந்து +12. இது பார்த்தீங்கன்னா 4 அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து 12 பைட்ஸ் தள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம இங்கேருந்து வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட்டு அட்ரஸ் +12 இது தள்ளி வந்து சோர்ஸ் கோட் அட்ரஸ் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி பாயிண்ட் டேக்கிங் -1 வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து -1 வந்து இந்த இடத்துல பண்ண வேணாம், அவங்களே -1 பண்ணி தர்றாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து வேணும். ஸோ இதோட வேல்யூனா இந்த இது நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெமரியில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடில் வந்து நமக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜோட அட்ரஸ் வந்து வேணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட இது இருக்குது, நம்மளோட ஷெல் கோடு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கோடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடு அட்ரஸ்ஸு. இது வந்து ஷெல் கோடு இருக்க அட்ரஸ்ஸு. ஓகே, ஷெல் கோடில் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜ் இருக்க அட்ரஸ். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். ஸோ 20 நம்ம 20 ப்ளஸ் பண்ணணும். ஸோ 20 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜோட அட்ரஸ் வந்து எடுத்துருவோம். இங்கே வந்து சோர்ஸ் கோடுன்னு போட்டுக்கிறேன் எஸ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜுக்கும் டெஸ்ட்டு ஷெல் கோடோட அட்ரஸ்க்கும் வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜோட அட்ரஸ்ஸு. நம்ம ஷெல் கோடோட அட்ரஸ் இங்கே வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது ஈஸியாக அப்படி பார்க்குறதுனா நான் ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஜிடிபி போயிட்டு சர்ச் -20 பாயிண்டர் -ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பேஜில் மட்டும் சர்ச் பண்ணி இந்த பாயிண்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கும் நமக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. இங்கே தான் உங்கள் ஷெல் கோடு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இது இருக்குது, ஷெல் கோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜோட அட்ரஸ்ஸு. இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 107 வேல்யூ கிடைக்கிது. ஸோ உங்கள் ஷெல் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் அட்ரஸ் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜில் இருந்து
ப்ளஸ் 107 இந்த வேல்யூவில் வந்து இருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஜிடிபியில் வந்து அகைன் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச வேல்யூ. இதுதான் பார்த்தீங்கன்னா கோடோட அட்ரஸ்ஸு. நமக்கு வந்து சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீடைட் எக்ஸிக்யூட்டிவ் பேஜோட அட்ரஸ் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோடோட இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீடைட் எக்ஸிக்யூட்டிவ் பேஜோட அட்ரஸ்ஸு. இதில் வந்து நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு, ஆனால் ஒரு பைட் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு இது வந்து மைனஸ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு பைட் கிடச்சிடும். கடைசி இந்த வேல்யூ தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை வந்து நம்ம 79C0300 இதை வேல்யூ வந்து 79C6P இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிறப்ப இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஷெல் கோடுக்கு வந்து அட்ரஸ்க்கு வந்து போயிடும். ஸோ ஒன்று வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம் நம்ம எக்ஸ்பாய்ட்டில். 20க்கு பதிலாக வந்து 19. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஷெல் கோட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம புது வேலையை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து ரீடைட் எக்ஸிக்யூட்டிவ் பேஜ் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து மாற்றணும். ஸோ இந்த ஷெல் கோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம இதையும் வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஷெல் கோடோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நான் சர்ச் பண்ணிட்டேன். தென் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுவுமே சேமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் சேமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பாய்ட் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்பிட்ரரி ரைட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்பிட்ரரி ரைட் வந்து பண்ணணும். எதை வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் கோட் அட்ரஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். வந்து சைட் பை சைடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரெண்டுமே பிரிண்ட் பண்ணலாம். இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆன வேல்யூ இது ரெண்டுமே உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தப்பாக ரைட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து +19 கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீடைட் எக்ஸிக்யூட்டிவ் அட்ரஸ் வந்து சோர்ஸ் கோட் அட்ரஸோட +19 இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஷெல் கோட் அட்ரஸ் வந்து மாற்றணும். இங்கே 19 கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது பிஃபோர், இது பார்த்தீங்கன்னா பிஃபோர், இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஏஇபி இந்த ஷெல் கோட் அட்ரஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல ஷெல் கோட் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். 80 ஏஇபி. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் கோடு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஷெல்லுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறப்ப ஓகே ஷெல் இல்லை டெஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு WinSH இது வந்து இதாயிரும். இப்போ வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுவோம். இப்போ அதை வந்து நான் D8ஓட ரன் பண்ணுறேன். D8 sample.js. ஓகே, நமக்கு வந்து ஷெல் இன்னும் கிடைக்கல. ஸோ மேபி இதனால தான் வந்து இஷ்யூ இருக்கும். console.log இதை நான் வந்து எடுத்துறேன்.
ஒரு சில டைம் பிரிண்ட் பண்ணுறப்போ இது வர மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷெல் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸக்விங்கிற இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஷெல் கூட வந்து ரைட் பண்ணிட்டோம். ரைட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆர்பிட்ரரி ரீட் ரைட் இந்த அவங்க கொடுத்துருக்க இந்த இன்டர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூஸ்லாம் ரீட் பண்ணி நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லா V8 எக்ஸ்ப்ளாய்ட்லேயும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா V8 பக்கு தனியாக இருக்கும், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஆர்பிட்ரரி ரைட் இதுதான் வந்து எல்லா இதுக்கும் காமனாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ புரியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஷெல் எடுத்தால் வந்து பத்தாதுங்க, ஏன்னா வந்து இங்கே ப்ரிவிலேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்மளோட எக்ஸ்பைர்ட் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம கேட் ஃப்ளாக் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ சிபி solve.py pwcollege.py நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட் ஃப்ளாக்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைர்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த ஹெக்ஸ் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஃப்ளோட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். test.js எஃப்ல தூக்கி இதை நான் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்ளோட் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இந்த sample.js வந்து pwcollege.js மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கேட் ஃப்ளாக்ங்கிற பைனரி வந்து இங்கேயே வச்சுருக்கேன். ஸோ சும்மா செக் பண்ணுறதுக்காண்டி இப்போ இந்த இதை வந்து நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ PWM காலேஜுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். சேலஞ்ச் ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். டெம்பிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் கான்செப்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள், நான் தனியாக கூட செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சேலஞ்சில் வந்து பார்க்கலாம்.